ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்துட்டு இந்த கபில் டாக்ஸ் சேனலில் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் எப்படி இருக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து நான் வீடியோஸ் போடுறேன். ரொம்ப நாள் கழித்து வீடியோஸ் போடுறதுல உங்கள் எல்லாரையும் நான் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கபில் டாக்ஸ் சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். இப்போ நாம் வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நாம் இருக்க பழகணும் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய மனம் அமைதி பெறும். நம்மளுடைய மனம் வந்து நிதானமாக செயல்பட ஆரம்பிக்கும். நம்மளுடைய மனம் நிதானமாக செயல்பட்டுது அப்படின்னா நமக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய ஒரு ஸ்பஷ்டமான ஒரு தெளிவான முடிவுகள் நம்மளால் எடுக்க முடியும். நம்மளுடைய மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கும். நமக்கு வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். எப்பயுமே கூட ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாத்துலேயும் ஒரு கண்ட்ரோல் வரும். நமக்கு ஒரு கண்ட்ரோல் வரும். இல்லை சில நேரங்களில் வந்து ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இல்லாமல் கூட போகலாம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறது. ஏன்னா ப்ரெசன்ட் இஸ் த ப்ரெசன்டேஷன் டு அஸ் கிவன் பை த காட். இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் தான், ஒரு கிஃப்ட் அது ப்ரெசண்டில் இருக்கிறது. ஆனால் இந்த ப்ரெசண்டில் நம்ம இருக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறது. அதுதான் பிராரப்தம் அப்படின்றது. பிராரப்தம் அப்படின்னா இப்போ நாம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம கொண்டு வந்த இந்த வினைகள்னால் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை எதாக இருந்தாலும் சரி. அதாவது நமக்கு இப்போ ஒரு தொந்தரவு கொடுத்துட்ருக்கு அப்படின்னா அது வந்து பிராரப்தத்துக்குள்ளே நம்ம எடுத்துன்னு வரலாம். அது நம்ம செய்த செயல் நமக்கு திரும்ப வந்திருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த வரத்தை யூஸ் பண்ணிக்க முடியல. அதாவது இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நம்ம வந்து சரியாக யூஸ் பண்ணிக்காமல் போகிறதுக்கான காரணம் இதுதான். இருந்தாலும் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக பலன் உண்டு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒரு பலன் உண்டு. ஸோ ப்ரெசண்டில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணுறது அப்படின்னா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் திங்க் பண்ணாமல் இருக்கிறது தான். கடந்த காலத்துக்கு நம்ம போய் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நாம் அங்கே மிஸ் ஆகிறோம். அதாவது கான்ஷியஸ் மைண்ட் அங்கே மிஸ் ஆகுது. அன்கான்ஷியஸ்குள்ளே நம்ம போகிறோம். அதே மாதிரி ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணும் போதும் நீங்கள் வந்து அன்கான்ஷியஸ்குள்ளே போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து இந்த அன்கான்ஷியஸ்குள்ளே நம்ம போகும்போது தான் நம்ம வந்து நிறைய தேவையில்லாத சிந்தனைக்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ கான்ஷியஸாக இருக்க பழகணும். கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு எப்படி பழகிறது அப்படின்னா அதுக்கு தான் நாம் வந்து மெடிடேஷன் பண்ணுறோம். அதுக்கு தான் நாம் வந்து விப்பாசனா ப்ராக்டிசஸ்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ விப்பாசனா ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. ஒன்ஸ் நாம் வந்து ப்ரெசண்டில் இருக்க பழகணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் என்பது அமைதி பெறும். நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி இதெல்லாம் கூட குறைய ஆரம்பிக்கும். நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு நம்ம திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள்லேயே ஒரு தெளிவாக நம்மளால் முடிவுகள் எடுக்க முடியும். நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமாக செயல்படுறத நம்மளால் பார்க்க முடியும். இந்த வாழ்க்கையை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நம்மளால் வாழ முடியும். அப்படின்னா நம்ம வந்து ரசித்து இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நிகழ்காலத்தில் இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய மனம் என்பது அமைதி பெறணும். அமைதி அடைந்த மனம் வந்து நிதானமாக இருக்கும். நிதானமாக இருந்தால் நம்ம வந்து எதையும் சாதிக்கலாம். ஸோ நிதானமாக இருக்கிறதுக்கான முயற்சி என்னென்னா பற்றற்று இருப்பது கூட ஒரு காரணம் தான். எது மேலேயும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் டிட்டாச்மெண்ட்டை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. டிட்டாச்மெண்ட்ன்றது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. டிட்டாச்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்லாம் நம்ம படிக்கணும். அப்போ தான் அந்த டிட்டாச்மெண்ட் என்பது நமக்கு வரும். ஸோ அந்த டிட்டாச்மெண்ட் நமக்கு வர வர என்ன ஆகும்னா நமக்கு வந்து இந்த உலகத்து மேலே இருக்கக்கூடிய பற்றுகள் நீங்கள் தான் நமக்கு வந்து இந்த ப்ரெசண்டில் இருக்கிறதுக்கான ஒரு பக்குவம் என்பதே அப்போ தான் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் கான்ஷியஸ். நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு நம்ம வரணும். ஸோ அந்த கான்ஷியஸ் மைண்டுக்கான சில ப்ராக்டிசஸ் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறது, கோவிலில் போய் இறைவனை போய் நம்ம வந்து வணங்குவது, ஜபம் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவலாக நம்ம ஒரு ட்ராவல் எடுக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள், மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் கூட நமக்கு வந்து ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட்டை கொடுக்கும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு எவ்வளவோ சில நன்மைகளை தரும், எவ்வளோ மாற்றங்களை தரும். கொஞ்ச நேரம் வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி அப்படி கண்களை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் இந்த ப்ரெசண்டில் இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். ப்ரெசண்டில் இருக்க முயற்சி பண்ணுங்கள். எவ்வளவோ பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். பிரச்சனைகள் தீரட்டும் நான் அப்புறம் வந்து ப்ரெசண்டில் இருக்கேன்னா அது கண்டிப்பாக முடியாது. பிரச்சனைகள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்குது.
அதையும் தாண்டி நம்ம வந்து முயற்சி எடுத்தால் தவிர நம்ம வந்து இந்த கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நம்ம வந்து வர முடியாது. ஏன்னா நமக்கு வந்து எப்படின்னா இந்த அன்கான்ஷியஸ் என்பது நமக்கு நல்ல பழகிய ஒரு விஷயம். மாயை விஷயங்கள், இந்த மாயை விஷயங்கள் என்பது நமக்கு வந்து பல வருஷங்களாக இல்லை பல ஜென்மங்களாக நமக்கு வந்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ சீக்கிரம் அது விடுறது இல்லை, அது விடாது. ஸோ அது விடாத விஷயத்தை நாம் வந்து விட வைக்கணும் அப்படின்னா அது இறைவனால் மட்டும்தான் முடியும். ஸோ இறைவனை உணர்வது தான் அதுக்கான வழி. இறைவனை உணரணும், இறைவனை நாடணும் அப்படின்னா அதுக்கான சில ஸ்டெப்ஸு, அதுக்கான முயற்சிகளும் உண்டு. இறைவனை நாடணும், இறைவனை உணரணும் அப்படின்னா நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும். தூய்மையாக இருக்கணும்னா அகெயின் நம்ம வந்து அன்கான்ஷியஸ்குள்ளே போகக்கூடாது. ஸோ அன்கான்ஷியஸ் மைண்டு தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம். அன்கான்ஷியஸ் என்பது ஒரு இன்பம், அது ஒரு இன்பம் தான் அது ஆக்சுவலி. கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னா உண்மையை தேடுறாங்க. ஆனால் அன்கான்ஷியஸில் இருக்கிறவங்க தான் ஹாப்பியாக இருக்காங்க, மாயைக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா துன்பமும் ஒரு இன்பமே, ப்ளஷர் இந்த பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்கான்ஷியஸில் தான் இந்த இன்பங்கள்லாம் கிடைக்குது. ஸோ தெரியாமலே நாம் எல்லாருமே கூட இந்த அன்கான்ஷியஸில் இன்பத்தை காண்டு கொண்டு இருக்கிறோம். அதாவது துன்பத்தில் இன்பத்தை கண்டுவிட்டோம். ஸோ அது பழகிய விஷயமாக நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம வந்து அவேராக பார்க்கணும். ஸோ அதை விட மனசு இல்லை ஆக்சுவலி. ஸோ இதுதான். ஸோ எல்லாருமே கூட கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு வந்து மெடிடேஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து நிகழ்காலத்தில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப நல்லபடியாக வாழ முடியும். பெரிய அளவில் பெரிய ஞானம் அடைந்து மிகப்பெரிய பிறவியில்லா பெரும் வாழ்வை வாழணும் அப்படின்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையாக நல்லபடியாக வாழணும், நல்ல ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு வாழணும் அப்படின்னா இந்த நிகழ்காலம் என்பது எல்லா நிலைகளிலும் இது வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பவர் ஆஃப் ப்ரெசென்ட் அப்படின்ற புக்கு படிங்க. இந்த புக்கு கூட ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கிறதுக்கான சில முயற்சிகளும் சில பயிற்சிகள் இல்லை சில வீடியோஸ்லாம் கூட நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.